அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு வகுப்பு தமிழ் எலிஜிபிலிட்டியினுடைய 4வது வகுப்பு. 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம். அதுல 2வது யூனிட்னுடைய ஃபர்ஸ்ட் உரைநடை நம்ம பார்க்குறோம். முதல் 3 வகுப்புகள்ல யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நமக்கு மொத்தம் 7 யூனிட் இருக்குது புதிய புத்தகத்துல. 7 யூனிட்டையும் 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். அப்படி யூனிட்ட முதல் 3 கிளாஸ்ல பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கான லிங்க்ஸ் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டட். இன்னைக்கு நம்ம யூனிட் 2ல உரைநடை மட்டும் பார்க்க போறோம். அடுத்த 2 வகுப்புகள்ல 2வது வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யுள் துணை பாடமும், 3வது வகுப்புல இலக்கணம் மொழித்திறன் பயிற்சியும் முடிச்சிருவோம். இன்னைக்கு பாடத்துக்குள்ள போயிடலாம். நமக்கு வந்து இயல் 2 உயிரின் ஓசை. இதுல எந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னா இயற்கை, சுற்றுச்சூழல், அது கூடவே இருக்கக்கூடிய அதை மேம்படுத்துறதுக்கு அல்ல சரி பண்றதுக்கான அறிவியல். இது வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னென்ன நம்ம வந்து போய் சேர போறோம். இது படிக்கிறது மூலமா என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். காற்று மாசுபாடு அது ரிலேட்டடானதும், அப்புறம் செய்யுள், இலக்கணத்துல பாத்தீங்கன்னா தொகாநிலை தொடர்கள் கொடுத்திருக்காங்க இந்த வாட்டி. நம்ம இன்னைக்கு உரைநடை எது பார்க்க போறோம்னா கேட்கிறதா என் குரல். இது வந்து காற்று அது பத்தின பாடம் தான் இது. ஆறு தன் வரலாறு கூறுதல், தென்னை மரம் தன் வரலாறு கூறுதல், இப்படின்னு தன் வரலாறு கூறுதல் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தமிழ் பாடங்கள்ல நிறைய இருக்கும். நம்ம எஸ்ஏஸாவும் எழுதியிருக்கோம். அப்படி ஒரு காற்று, ஒரு காற்றுன்னே சொல்லக்கூடாது இல்லைங்களா? காற்று அப்படிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இல்லைங்களா? அது நம்ம கூட பேசுது. அதுதான் சொல்லுது. கேட்கிறதா என் குரல். காற்றினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு காற்றினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம கேட்க போறோம். முதல்லயே ஒரு அழகான பிக்சர் கொடுத்திருக்காங்க. காற்று மின் உற்பத்தி அல்லது காற்றாலை மின் உற்பத்தி. இது வந்து அ நம்மளுடைய சொந்த ஊர். என்னுடைய சொந்த ஊரான கன்னியாகுமரியில வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு காற்றாலை மின் உற்பத்தி அப்படிங்கிறது இருக்குது. ஐ ஹோப் ஏசியாலேயே இருக்கக்கூடியதுல மிகப்பெரிய காற்றாலை மின் உற்பத்தி மூலம் வந்து கரண்ட் ஜெனரேட் பண்றதுல நாம தான் முதல் இடத்துல இருக்கோம். தமிழ்நாடு தான் முதலிடம். இந்தியாவிலேயே முதலிடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல முதலிடம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி. எக்ஸாக்ட்லி அந்த லொகேஷன் சொல்லணும்னா, ஆரல்வாய்மொழி முப்பந்தல் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும். ஆரல்வாய்மொழி முப்பந்தல். இந்த இடத்துல தான் எக்ஸாக்ட்டா இது இருக்குது. நீண்ட தூரம் கன்னியாகுமரிக்கும், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டுக்குமான பார்டர்ல இது அமைஞ்சிருக்குது. இனிமேல் நீங்க அந்த ஹைவேல பார்க்கும்போது, நீங்க போகும்போது இத கவனிச்சுக்கலாம். ட்ரெயின்ல போனாலும் தெரியும், பஸ்ல போனீங்கனாலும் 2 பக்கங்கள்லயும் இந்த காற்றாலை காத்தாடி நிறைஞ்சிருக்கும். ரைட். இது அதனுடைய ஓன் டிஸ்கிரிப்ஷன். தன்ன பத்தி அந்த காற்று பேச ஆரம்பிக்குது. அப்போ அந்த காற்றே சொல்லுது. தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். ஓகே. கேள்வி நமக்கு இப்படிதான் வைப்பாங்க. உலகம் என்பது காற்று, நீர், நிலம் அப்படிங்கிற மாரி 5 பூதங்களால ஆனதுன்னு சொன்னது யார்? தொல்காப்பியர். சரிங்களா? அடுத்தது போயிருவோம். இப்படி ஒவ்வொரு ஆளும் காற்றை பற்றி அல்லது ஐம்பூதங்களை பற்றி பெருமையா பேசின கொட்டேஷன்ஸ முதல்ல குடுத்துடுறாங்க. திருமூலர் திருமந்திரத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும். பிராணாயாமம் பண்ணுவோம் இல்லைங்களா? யோகாசனம் பண்ணும் பொழுது பிராணாயாமம் பண்ணுங்க. மூச்ச உள்ள இழுத்து வெளியே எடுப்போம். அதுவும் ஒரு வகை காற்று தானே. எஸ். காற்றுனால தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். ஔவையார் அவங்களுடைய குரல்ல இந்த நோட் த பாயிண்ட் பிற்கால ஔவையார். சரிங்களா? ஔவையார்ல 2 ஔவையார் இருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பிற்கால ஔவையார் அவங்க எழுதின அந்த குறளில், அந்த குறளினுடைய டைட்டில் கேட்டீங்கன்னா, வாயு தாரணை. வாயுவுக்குன்னு தனி ஒரு அதிகாரமே குடுத்திருக்காங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். காற்றினுடைய போக்க அறிஞ்சு நீ நடந்தேன்னா, உனக்கு வாழ்நாள் அதிகம். அது எல்லா விதமான காற்றும் சொல்லுது. நம்ம காற்றுனால தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். காற்று நம்மள விட்டு போகும் பொழுது நம்மளுடைய உடலும் முடிஞ்சு போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது ஔவையினுடைய அந்த
பிற்கால ஔவையாரினுடைய குறள் 49 இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இத வந்து பார்க்கறதுக்கு திருக்குறள் மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா? திருக்குறள் மாதிரியே இருக்குது. ஸோ ஆப்ஷன்ல திருக்குறளும் இருக்கலாம். பட் இது வந்து ஔவையினுடைய குறள். திருவள்ளுவருடைய குறள் அல்ல. சரி. அப்புறம் காற்று சொல்லுது எனக்கு நெறைய பெயர்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சது. இத கேள்வி பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. சரிங்களா? ஜஸ்ட் ரீட் அண்ட் ஸ்கிப். அப்புறம் 4 திசைகள்லேருந்தும் காற்று வீசும். இந்த 4 வெவ்வேறு திசைகளிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கும் வெவ்வேறு பெயர்கள் குடுக்குறாங்க. பாருங்க. கிழக்கிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்றுக்கு கொண்டல் அப்படிங்கிறது பெயர். ஓகே. கிழக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெயர் கேட்டாங்கன்னா, குணக்கு. கிழக்கு இஸ் ஈக்குவல் டூ குணக்கு. ஸோ கிழக்கிலிருந்து அல்லது குணக்கிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்றுக்கு கொண்டல் அப்படின்னு பேர். இது வந்து மழைக்காற்று அப்படின்னும் அழைக்கப்படுமா. ஏன்னா இது மழை மேகங்களை அள்ளிட்டு வரும். வந்து எல்லாருக்கும் மழைய தரக்கூடியது. அதனால இதுக்கு பேரு வந்து மழைக்காற்று. கிழக்குக்கு இன்னொரு பெயர் குணக்கு. அங்கிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு பேரு கொண்டல். அதுக்கு இன்னொரு பேர் மழைக்காற்று. அடுத்தது கிழக்குக்கு அடுத்து மேற்கு. மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயர் உண்டு. கிழக்குக்கு குணக்கு, மேற்குக்கு குடக்கு. கண்டிப்பா மேட்ச் த ஃபாலோயிங்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இத. ஓகே. மேற்குக்கு குடக்கு. சரி, இங்கிருந்து வீசக்கூடிய காற்றினுடைய பேரு கோடை. கிழக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு பெயர் கொண்டல். மேற்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு பேர் கோடை. அடுத்தது பார்ப்போம். வாடை. வாடை அப்படிங்கிற அந்த திசைக்கு வாடை அப்படின்னு ஒரு பெயர் இருக்குதாம். வடக்கு, வாடை 2 ஒண்ணு தான். ஸோ வாடையிலிருந்து வீசக்கூடிய காற்று ஆகையால் இதுக்கு வாடை காற்று அப்படின்னு எனக்கு ஒரு பேரு. கிழக்குல கொண்டல், மேற்குல கோடை, வடக்குக்கு வாடை. அப்ப தெற்குக்கு தென்றல். தே தே ஈஸியா மனசுல வச்சுக்கலாம். தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல். இத ஒரு பாட்டாவே நீங்க படிச்சு வச்சிருங்க. ஓகே. பாட்டாகவே படிச்சு வச்சிருங்க. கிழக்கிலிருந்து கொண்டல், மேற்கிலிருந்து கோடை, வடக்கிலிருந்து வாடை, தெற்கிலிருந்து தென்றல். சரி. இது இவ்வளவு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல மேட்ச் த ஃபாலோயிங்ல கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரி. இத தள்ளி நெறைய அறிஞர்கள் தங்களுடைய இலக்கியங்கள்ல என்ன வந்து கோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு காற்று நம்மகிட்ட சொல்லுது. பாருங்க. தென்றலாகிய நான், தென்றல்னா தெற்கிலிருந்து வீசக்கூடிய என்னை, நான் வந்து நெறைய நறுமணங்களை அள்ளிக்கொண்டு வருவேன். காற்று வந்து அப்படியே செடிகள் மேல பட்டு, செடிகள்லேருந்து பூத்திருக்கக்கூடிய அந்த மலர்கள்ல இருக்கக்கூடிய அந்த மணத்தை அப்படியே கூடவே கொண்டு வர்றதுனால, இளங்கோவடிகள் என்ன சிறப்பித்து பாடுறாரு. எப்படி? "வண்டொடு புக்க மணவாய் தென்றல்." ஓகே. வண்டு என்ன பண்ணும்? நறுமணங்களையும், தேனையும் உண்டு அப்படியே வரும். அதே மாதிரி தான் இந்த தென்றலும் வருதுன்றாரு. "மணவாய் மணம் மிக்க இந்த தென்றல்" அப்படின்னு சிலப்பதிகாரத்துல சொல்றாரு. கண்டிப்பா கேள்வியில வைக்கலாம் இல்லைங்களா? "வண்டொடு புக்க மணவாய் தென்றல்" என்ற வரிகள் இடம்பெற்ற குறள். ஆப்ஷன் ஏ சிலம்பு. ஆப்ஷன் பி இதனது சிற்றிலக்கியம் அல்லது தென்றல் விடு தூது அப்படின்னு போட்டிருக்கலாம். ஔவையாருடைய குறள் அது வந்து ஒரு ஆப்ஷன்ல வைக்கலாம். கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. "வண்டொடு புக்க மணவாய் தென்றல்" அப்படின்னா இளங்கோவடிகள். அடுத்தது பலபட்டடை சொக்கநாத புலவர். அவர் என்ன ஒர்க் எழுதுறாருன்னா, "பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது" அப்படின்னு ஒரு சிற்றிலக்கியம் எழுதுறாரு. அதுல ஒரு லேடி என்ன சொல்றாங்களாம், "நன்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொருப்பில் செந்தமிழன் பின்னுதித்த தென்றலே" அப்படின்னு அந்த பெண் வந்து என்னெல்லாமோ தூது விட்டுருக்காங்க. ஒரு தலைவனை, தலைவியை அல்லது ஒரு பெண்ணை, அவங்களுடைய அசிஸ்டன்டை, மெய்டு எல்லாத்தையுமே தூது விட்டுருக்காங்க. மயில தூது விடுவாங்க, புறாவ தூது விடுவாங்க, கடவுளை தூது விடுவாங்க. இங்க காற்றை தூது அனுப்புறாங்களாம். "தென்றலே நீ போய் சொல். என்னுடைய செய்தியை நீ போய் சொல்லுன்றாங்க." ரைட். அடுத்து இது ஒரு சினிமா பாட்டு நம்ம பார்த்துருக்கோம். "நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளஞ்சென்றலே" அப்படின்னு தென்றல பாராட்டி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்க. அடுத்தது இப்படி 4 திசைகள்லயும் காற்றுக்கு வெவ்வேறு பெயர்கள். இலக்கியங்கள்ல வெவ்வேறு பெயர்கள், நெறைய பாராட்டுகள், பெருமைகள் எனக்கு இருக்குது. அதே மாரி "முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான்" கப்பல்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவியாக நான் காற்று இருந்திருக்கிறேன். என்னால தான் பாய்மர கப்பல்கள் வந்து
நமக்கு எம்ஜிஆருடைய ஒரு பழைய பாடல் இருக்கும். 1000ல் ஒருவன் அப்படிங்கிற ஒரு படம். அதுல, "அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்" அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுல ஒரு அழகான பாய்மரம் இருக்கும் பார்த்தீங்களா? அதனுடைய ஒரே டெக்னீஷியன் ஏர் மட்டும் தான். விண்ட் மட்டும் தான். காற்று எந்த திசையில இருக்குதோ, அத நோக்கி தான் அந்த பாய்மரத்த செலுத்துவாங்க. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு சைட்ல வந்து அந்த விண்ட் ப்ளோ இருக்கும். அதுக்கு தக்கன பயணங்கள் அமைச்சுப்பாங்க. ஓகே. அத புறநானூற்றுல சொல்லியிருக்காங்களாம். "நளியிரு முந்நீர் நாவாய் ஓட்டி, வழித்தொழில் ஆண்ட உரவோன் மருக, கலியியல் யானை கரிகால் வளவ" அப்படின்னு கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து சங்ககால பெண் புலவரான வெண்ணிக்குயத்தியார் வழி வழிக்கு கம்பேர் பண்ணி கரிகால் பெருவளத்தானை வழி காற்றுக்கு கம்பேர் பண்ணி பாடியிருக்காங்களாம். இப்போ ஒரு கம்பேரிசனுக்கு எடுக்கணும்னா நல்ல ஒரு உயர்ந்த தரமான ஒரு விஷயத்த தானே எடுப்போம். இப்ப காற்று என்ன வந்து ரொம்ப உயர்ந்து பாவிச்சு சொல்லியிருக்காங்க. இது எந்த ஒர்க்ல? புறம். புறநானூறு. இத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்னா, புறநானூறு அப்படிங்கிறதுல மன்னர்களை பற்றிய வீரம், கொடை இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அகநானூறுல காதல், களவு, கல்வி அல்லது களவி இந்த மாரி லவ், லஸ்ட் இந்த விஷயங்கள் தான் இருக்கும். அப்போ 4 திசைகள்லேருந்து நான் வீசும்போது வெவ்வேறு பேரு. இலக்கியத்துல நெறைய பேர் என்ன புகழ்ந்திருக்காங்க. நாவாய் ஓட்டியாக என்ன கம்பேர் பண்ணி ஒரு செய்யுள் எழுதியிருக்காய்ங்க. அதே மாரி தான் கரிகால் வளவனும் இருக்கிறான். அப்படின்னு யாரு சொன்னாங்க? வெண்ணிக்குயத்தியார் சொல்லியிருக்காங்க. அதே மாரி மழை பெய்யறதுக்கு முழு காரணம் காற்று தான். காற்று இல்லன்னா மழை கிடையாது உண்மையிலேயே. உயிருக்கு எப்படி நம்ம காற்று முக்கியமோ, அதே மாரி உயிர் வாழ்றதுக்கும் உயிர் தந்துட்டாய்ங்க. உயிர் வாழ்றதுக்கும் காற்று முக்கியம். பாருங்க, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று இந்த 2 விதமான காற்றுகளாக நான் வலம் வந்து, மேகத்த குளிர வச்சு நான் மழைய பெய்றேன். குறிப்பா இது கேள்வியா வைக்கலாம். ஜூன் முதல் செப்டம்பர் வரை என்ன காற்று? தென்மேற்கு பருவக்காற்று. இப்போ அதாவது என்ன சொல்லலாம்? இனி வரப்போகுது. சம்மர் டைம்ல வரும். அந்த காற்ற வந்து தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இப்ப தான் நமக்கு முடிச்சு வெளிய வர்றோம். சரிங்களா? இது வந்து வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசும். ஒவ்வொரு அந்த மன்சூனுக்கும் ஒவ்வொரு இடங்கள்ல வந்து அந்த மழைகளை வந்து இந்த காற்றுகள் கொண்டு குடுக்கும். அதிலயும் சிறப்பு எங்களுடைய மாவட்டம் பொறுத்தவரைக்கும், ஒவ்வொரு வாட்டி மாவட்டத்தினுடைய சிறப்ப சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். பட் இது வந்து பாட புத்தகத்திலேயே இருந்திருக்குது. அதாவது மும்மாரியும் பொழியக்கூடிய மாவட்டம் வந்து நாகர்கோயில் ஆர் கன்னியாகுமரி மாவட்டத்த நம்ம சொல்லுவோம். ஏன்னா, எங்களுக்கு வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி கிடைக்கக்கூடிய மழையும் கிடைக்கும். கேரளாக்கு கிடைக்கக்கூடிய மழைகளும் கிடைக்கும். ஆனா, மழை கிடைச்சிட்டு இருக்குது. மலைய தான் காணோம். மலைய வெட்டி கொண்டு போயிட்டாய்ங்க. ரைட். எனிஹவ் தேவையான அளவில் இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்று அதுதான் நமக்கு குடுக்குது. நமக்கு கன்டென்ட் அதுதான். எவ்வளவு பெர்சென்டேஜ் மழை வந்து தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவுக்கு குடுக்குது அப்படின்னா 70% காற்று இருந்தா மட்டும் போதாது. அதுக்கு ஒரு தடுப்பும் வேணும். அதுதான் நம்மளுடைய இயற்கை அரண். மலைகள் இருக்குது பார்த்தீங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி, அப்புறம் இமயமலை, விந்திய மலைகள் இதெல்லாம் வந்து தக்காண பீடபூமி இந்த மாரி ஒரு செ ஒரு ஒரு இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வேணும். அதை தடுத்தா தான் திரும்ப அந்த காற்று வந்து குளிர்ந்து நமக்கு மேகத்தை குளிர வைத்து மழையை பொழிக்கும். இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு விஷயம் இருந்ததுன்னா, கண்டிப்பா அது கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணிக்கங்க. குளோரோ கார்பன் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் அல்லது ஒரு ஸ்கேல், ஒரு மூலக்கூறு அப்படிங்கிறது, ஒரு யூனிட் அப்படிங்கிறது 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடுமாம். இந்த சிஎஃப்சி அப்படிங்கிறத எங்கெங்க பயன்படுத்துவோம்? எங்கெல்லாம் அந்த குளிர் சாதனங்கள் பயன்படுத்துறோமோ, அதாவது ஃப்ரிட்ஜா இருக்கலாம், ஏசியா இருக்கலாம், ஏர் கூலரா இருக்கலாம். இந்த மாரி எங்கெல்லாம் நம்ம வந்து அந்த குளிர் சாதன பெட்டிகள் அல்லது அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ யூஸ் பண்றோமோ, அங்க எல்லாத்துலயும் சிஎஃப்சி தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ, அதனால தான் நீங்க ஃப்ரிட்ஜ சரிச்சு தூக்கக்கூடாது. அம் ஏசிய கண்ட மேனிக்கு தூக்கிட்டு வரக்கூடாதுன்னுலாம் சொல்லுவாங்க. ஃப்ரிட்ஜ பார்த்தீங்கன்னா, அப்படியே நிமிர்ந்த மேனிக்கு தான் நீங்க தூக்கிட்டே போகணும். ஒரு வேள சரிச்சுட்டீங்கன்னா, அந்த சிஎஃப்சி வெளியேறிரும். வெளியேறிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. திரும்ப நீங்க ரீஃபில் பண்ணி தான் ஆகணும். இந்த விஷயங்கள் வந்து சிஎஃப்சி வந்து ஓசோன் படலத்தை சிதைச்சு, அங்கிருந்து புற ஊதா கதிர்கள பூமிக்கு வந்தடைய வச்சுரும். ஓசோன் வந்து அந்த புற ஊதா கதிர்கள தடுத்து நிறுத்திட்டு இருக்கும். பட் இதுல ஓட்டை விழுந்துடுச்சுதுன்னா,
அது நம்மள வந்து தாக்கும். நமக்கு கேன்சர் வரும். ரைட். கடம் பதிப்பேன் நான். என்னுடைய வலிமைய பத்தி நீங்க சோதிக்க விரும்புனீங்கன்னா, நான் வந்து மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரா இருப்பேன். "வலிமிகின் வலி இல்லை" அப்படின்னு புறநானூறு சொல்லுது. "வலிமிகின் வலி இல்லை" என்று யார் சொன்னா? ஐயூர் முடவனார் அப்படிங்கிறவர் என்ன வந்து செலிப்ரேட் பண்றாரு. அதே மாரி மதுரை இளநாகனார் அப்படிங்கிறவர் என்ன என்ன சொல்றாரு பாருங்க. "கடுங்காற்று மணலைக் கொண்டு வந்து சேர்க்கின்றது. காற்று வீசும்போது தான் பாலைவனமே ஃபார்ம் ஆகும்" அப்படின்னு. "என்னால தான் எல்லாமே நடக்குது" அப்படின்னு காற்று திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிட்டு இருக்கு. ஸோ என்னுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்டும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் சோர்ஸ் நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன். எங்க ஊர்ல வந்து கன்னியாகுமரியில வந்து பெரிய காற்றாலை மின் உற்பத்தி இருக்குது. நல்ல காற்று அந்த இடத்துல நெறைய நல்லா வீசிக்கிட்டே இருக்கும். வண்டி கூட ஓட்ட முடியாது. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ பாருங்க அந்த மாதிரி நீங்க வந்து என்கிட்ட இருந்து அவ்வளவு சோர்ஸஸ நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், மின்சாரம் எடுத்துக்கொள் இந்த மாரிலாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது, உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம்? 5வது இடத்துல இருக்கிறாங்க. இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெருமையான விஷயம். காற்றே சொல்லுது. எனக்கு இது ஒரு பெருமையான விஷயம் அப்படின்றது. ஸோ கேள்வி பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா 5ஆம் இடம். இந்தியால காற்றாலை மின் உற்பத்தியில யார் முதலிடம்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்ல யாரு அப்படிங்கிறத கேட்க மாட்டாய்ங்க. இருந்தாலும் நான் ஒரு பெருமைக்காண்டி சொல்லிக்கிறேன். எங்க ஊர் தான். சரி. இப்போ முக்கியமான பாயிண்ட்க்கு காற்று வருது. சரி நான் இவ்வளவு பெருமையோட இருக்கிறேன். என்ன நல்லபடியா வச்சு பாதுகாக்கணும் இல்லைங்களா? காற்று மாசுபாடுக்கு மெயின் காரணம் மனுஷன் தான். நாம தான். சரிங்களா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிக்கிறோம். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கிரியேட் பண்றோம். ஆ தொழிற்சாலைகள வந்து ஃபில்டர் இல்லாம யூஸ் பண்றது. அதிகமான அ கரி அடுப்புகள இன்னும் நமக்கு வந்து நல்ல ஒரு இயற்கை எரிவாயுவ பயன்படுத்துறதுக்கு பதிலா, ஏதாவது பிளாஸ்டிக்க போட்டு எரிக்கிறது, டயர கொளுத்தி விட்டுறது, இப்படின்னு எல்லாத்துலயும் என்ன பண்றாங்க? புகைய கிளப்பி எண்ணெய் பாழாக்கிட்டு இருக்கீங்க. காற்றான எண்ணெய் பாழாக்கி உங்களுக்கு நோய உண்டாக்கிட்டு இருக்கீங்க. சரி. இது காலேஜ் டிஆர்பி சமீபத்தில நடந்த காலேஜ் டிஆர்பில கேட்ட ஒரு கேள்விங்க. நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களுள் ஒன்று காற்று மாசுபாடு என்பது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் உண்ம. ஒரு 10 ரீசன் இந்தியாவுல அதிக உயிரிழப்பு ஏற்படக்கூடிய 10 ரீசன் தட்டம்மை, சின்னம்மை அப்படின்னு நோய்கள நீங்க மலேரியா அப்படின்னு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணும் பொழுது, ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது அதுல ஒரு காரணமாக இருக்கும். டெல்லியில நமக்கு தெரியும். இந்தியாவினுடைய தலைநகர். அதுல காற்று மாசுபாட்டினுடைய அளவு அத விட பாப்புலேட்டட் நெறைய உலக நகரங்களை காட்டிலும் மிக அதிகம்னு சொல்றாங்க. அதற்கான காரணம் போதிய அந்த காற்று மாசுபாட்டை தவிர்க்கிறதுக்கான சொல்யூஷன் நம்மகிட்ட இல்ல. பாருங்க, காற்று மாசுபடுவதால் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படின்னு யூனிசெஃப் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இத சொன்னது யாருன்னு கேள்வி வரும். யூனிசெஃப் அல்லது யூனிசெஃப்னுடைய ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம். யுனைட்டட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்ட். சம்டைம்ஸ் கல்ச்சரல் எஜுகேஷன் ஃபண்டுன்னும் சொல்லுவாங்க. சரி. இதுக்கு முக்கியம் ஏன் நான் சிஎஃப்சி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, சன் சன் வந்து லைட் நமக்கு எர்த்துக்கு குடுக்கும். அப்படி குடுக்கும்போது கூடவே எதையும் குடுக்கும்? புற ஊதா கதிர்கள். அதையும் சேர்த்து குடுக்கும். அப்போ புற ஊதா கதிர்கள தடுத்து, வெறும் சன்லைட்ட மட்டும் பூமிக்கு குடுக்கக்கூடிய ஒரு ஃபில்டர் தான் அந்த ஓசோன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த ஓசோன் அப்படிங்கிறது ஒரு ஃபில்டர் பேக் மாரி. அத இப்ப கீறி விட்டுட்டோம் நாம. இங்கருந்து சிஎஃப்சிய பயன்படுத்தி டயர்கள எரிச்சு, ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த ஓசோன உடைச்சு விட்டுர்றோம். அப்போ அது உடைய உடைய அங்க இருக்கக்கூடிய அந்த அல்ட்ரா ரேடியேஷன்ஸ் நம்ம பூமிய வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். இதனால எல்லாரும் கஷ்டப்படுறோம். ஓகே. தென் நீங்க பண்ணக்கூடிய இந்த வேலைகள்னால காற்று அப்படிங்கிற எண்ணோட கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இப்படிங்கிற கெமிக்கல்ஸ் என்னோட கலந்துருது. இது கலந்து மேல மேகமா நான் போய் நிக்கிறேன். நின்னுட்டு திரும்ப மழையா வரும்போது என்னுடைய பேர அமிலமழைன்னு சொல்லிர்றாங்க. இது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால எல்லாமே கஷ்டப்படுது. அமிலமழை கெமிக்கலா மேல இருந்து நமக்கு தண்ணி சொட்ட சொட்ட பாயிற மாரி கெமிக்கல் பாய்ஞ்சா எப்படி இருக்கும்? கஷ்டம் தான். ஸோ
நான் வந்து பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது. என்னுடைய பொறுமை போயிடுச்சுன்னா, உங்களுக்கு கஷ்டம். பாருங்க, ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க ஆக்ஸிஜன சுவாசிச்சு, கார்பன் டை ஆக்சைட வெளிவிடுறீங்க. அத என்னுடைய ஃபிரெண்ட்ஸ் மரங்கள் எல்லாம் வந்து அத ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த எரிக்கிறது, உடைக்கிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு, மின் ஆற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பேட்டரி வண்டின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆனா இன்னும் ஒரு காலத்துல, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிஞ்சு ஒரு புக் எழுதுனாங்கன்னா, இந்த மின்னாற்றலால் இயங்கக்கூடிய ஊர்திகளையும் பொல்யூஷன் பொல்யூஷனுக்கு காரணம்னு சொல்ல தான் போறோம். ஏன்னா, அவ்வளவும் லித்தியம் அயன் பேட்டரீஸ் சரிங்களா? நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வண்டிகள், அல்லது நீங்க வீட்டுகள்ல இருக்கக்கூடிய இன்வெர்டர் எல்லாத்துலயுமே லித்தியம் அயன் பேட்டரி வருது. அதுவும் கண்டிப்பாக அதனுடைய வேஸ்டேஜ் கண்டிப்பாக பொல்யூஷனாக தான் மாறும். ஒரு அளவுக்கு மேல அத நம்ம போடும்போது, கண்டிப்பாக அது பொல்யூஷனாக தான் மாறும். இன்னொன்னு இப்ப நீங்க தங்கம், வெள்ளி விலை வந்து உயர்ந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெள்ளி விலையினுடைய உயர்வுக்கு முதல் காரணம் இந்த பேட்டரியினுடைய யூசேஜ். தென் வீட்டுக்கு விறகு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பிராக்டிகலா இட் இஸ் நாட் பாசிபிள். பட் ட்ரை இட். சரி, இது ஒரு கேள்வி. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாள் உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். இத கேள்வியா கேட்பாங்க. சோ வேர்ல்ட் என்விரான்மென்டல் டே என்னங்க? ஜூன் மாசம் தான் கொண்டாடுறோம். அதுக்கான ஆன்ஸரும் இந்த புத்தகத்துல நம்ம இவ்வளவு நேரம் கடந்து வந்த இடத்திலேயே இருக்குது. உலக சுற்றுச்சூழல் தினம் என்னைக்கு? சோ எல்லாம் முடிச்சுட்டு கடைசி ஒரு பாக்ஸுக்குள்ள இதோட முடியுதுங்க. அந்த பாடம் முடியுது. சோ இந்த "எத்திசையும் புகழ் மணக்க" அப்படிங்கிற அந்த பெட்டிக்குள்ள கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லா யூனிட்லயும் இருக்குது. படிச்சு வச்சிருங்க. தாய்லாந்து மன்னரனுடைய முடிசூட்டு விழாவுல நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. தாய்லாந்து இல்லைங்களா? அடிக்கடி போயிட்டு வர்றாங்க நெறைய மக்கள். அதுல திருவெம்பாவை, திருப்பாவை அப்படிங்கிற பாடல்கள அவங்களுடைய தாய்மொழியில எழுதி வச்சு பாடுறாங்களாம். சோ தமிழ்ல எழுதப்பட்ட ஒரு இலக்கியத்த இன்னொரு நாட்டுக்காரன் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி பயன்படுத்திக்கிறான். நமக்கு இது என்னான்னே தெரியாது. மார்கழி மாதங்கள் இப்போதைக்கு மார்கழி மாதம் தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, தை வரல. மார்கழி மாதங்கள்ல பாடக்கூடிய பாடல்கள். குறிப்பாக வைணவ பாடல்கள் இது. திருவெம்பாவை, திருப்பாவை. யார் இத சொல்லியிருக்காங்க இந்த கோட்ட? தனிநாயக அடிகள் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். ஓகே, நமக்கு வேண்டாம். இந்த திருவெம்பாவையும், திருப்பாவையும் எங்க பாடுறாய்ங்கன்னு கேட்டா, தாய்லாந்துல. என்ன ஃபங்ஷன்? முடிசூட்டு விழா. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்த வகுப்புல நம்ம வந்து செய்யுள் பகுதிக்கு போலாம். பரிபாடல் வந்து ஆரம்பிப்போம். ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுப்போம். ஆ கடந்த தடவ வந்து நம்ம வந்து யூனிட் 1க்கு டெஸ்ட் உங்களுக்கு குடுக்கிறதா சொல்லியிருந்தேன். இந்த டெஸ்ட்டையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கிறேன். ஸோ தோஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்டட் கிளாஸ முடிச்சுட்டு, யூனிட் 1 உடைய டெஸ்ட்ட எடுங்க. முதல் டெஸ்ட் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு இதுல. ஸோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. தோஸ் ஹூ ஆர் நாட் கம்ப்ளீட்டட் த கிளாஸ் இதுவரைக்கும் நான் பிரிப்பேர் பண்ணாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, யூனிட் 1 நல்லா பிரிப்பேர் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் எடுங்க. ரைட்? தேங்க் யூ பா.